Hello friends, welcome back to our channel Mommy's Cook. இன்னைக்கு ஒரு சூப்பர் vlog தான், டிவோஷனல் vlog தான் பார்க்க போகிறோம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பீச்சுக்கும் ராமர் கோயிலுக்கும் சாங்கிக்கிட்டே இருக்கிற ராமர் கோயிலுக்கும் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். எங்கள் வீட்டு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப் இருக்குது. ஸோ நாங்கள் முதல்ல 82 பஸ் எடுக்கணும். ஆக்சுவலாக எங்களுக்கு இங்கேருந்து ட்ராவல் பார்த்திங்கன்னா 1 hour ட்ராவல் இருக்குது. 2 பஸ் எடுக்கணும். முதல்ல ஃபஸ்ட் பஸ் 82 எடுத்துகிட்டு அங்கேருந்து ஒரு ஸ்டாப் இறங்கிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்தும் ஒரு 20 ஸ்டாப்ஸ்க்கு அப்புறம் தான் நம்மளுக்கு ராமர் கோயில் வரும். ஸோ ஆன் த வே இருக்கிற சீனரிஸ் எல்லாம் நான் ஷூட் பண்ணியிருக்கேன். ராமர் பெருமாள் கோயிலுக்கெல்லாம் சாட்டர்டே வந்து கொஞ்சம் ஸ்பெஷல். ஸோ அதனால் சாட்டர்டே போகலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். அன்றைக்கி கிளைமேட் கொஞ்சம் நல்லாவே சில்லுன்னு இருந்துச்சு. ஸோ நாங்கள் பஸ்ஸில் ஜாலியாக தான் இருந்தது, ட்ராவல் பண்ணிட்டு போனோம். ஏன்னா இதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து அந்த சாங்கி கிட்டே போகிறதும் ப்ளஸ் ராமர் கோயிலுக்கும் இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அதனால் அந்த வழியாக இருக்கிற பில்டிங்ஸ், மால்ஸ் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நானும் பார்த்து ரசிச்சுட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். வீடியோஸ்லேயும் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக இங்கே கண்டக்டர்ஸ் யாரும் இருக்க மாட்டாங்க. இது ஈஸி லிங்க் கார்டுன்னு சொல்லுவோம். ஸோ என்ட்ரி ஆகும்போது அந்த கார்டை டேப் பண்ணணும், எக்ஸிட் ஆகும்போது அந்த கார்டை டேப் பண்ணணும். நம்ம எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கோம்னு சொல்லிவிட்டு அதுவே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிட்டு நம்மளுடைய பஸ் ஃபேர் வந்து அந்த கார்ட்லேருந்து நம்மளுக்கு டிடெக்ட் ஆகிடும். அந்த கார்டு வந்து நம்ம முதல்லையே ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கணும். லைக் $10, $20 அந்த மாதிரி மினிமம் வந்து $5க்கு மேலே இருக்கணும். நம்ம அதை ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ட்ராவல் பண்ணும்போது ட்ரெயின், பஸ் ரெண்டுத்துக்குமே சேம் கார்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க டேப் பண்ணி போயிட்டு இருந்தாங்க. இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கான்னு தெரியல, மேபி நியூ இன்ஃபர்மேஷனாக இருந்தால் தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் அந்த கார்டு வச்சு தான் நம்ம டேப் பண்ணிவிட்டு ஒரு லொக்கேஷன்லேருந்து இன்னொரு லொக்கேஷனுக்கு ட்ராவல் பண்ணுவோம். ட்ராவல் பண்ணுற இடம் ஃபுல்லாகவே நல்லா இருந்துச்சு. நிறைய செடி மரம்லாம் நல்லா இருந்துச்சு. கிளைமேட்டும் சூப்பராக இருந்ததுனால நல்லாவே இருந்துச்சு ட்ராவலிங். இங்கே நாங்கள் வெளியே எங்கேயாவது கிளம்ப போகிறோம் அப்படின்னா முன்னாடியே வெதர் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். நாங்கள் செக் பண்ணப்போ வந்து தண்டர் ஸ்டார்மும் போட்டிருந்தது, மழை வருமோன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் ஒரு சில டைம்ஸ் வந்து அதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண வித சேஞ்சஸாக தான் இருக்கும். மழை வந்து அவ்வளோவா வரல. ஸோ ட்ராவல் பண்ண வந்து கொஞ்சம் கிளைமேட்டும் சேஞ்ச் ஆகிட்டு தான் இருந்தது. பட் இருந்தாலும் ஹாஃப் த வே ரீச் ஆகிட்டோம். நான் முன்னாடியே சொன்னேன்ல, ஸோ முதல் பஸ் எடுத்தோடனே மிட் ஸ்டாப் ஒன்று இருக்குது. நம்ம ஆல்மோஸ்ட் அந்த இடத்த ரீச் ஆகிட்டோம். ஸோ நம்ம அங்கே ரீச் ஆனோடனே அடுத்த பஸ் எடுக்கணும், 89 எடுக்கணும். அங்கேருந்து தான் நம்மளுக்கு டைரெக்டாக வந்து கோயில் பார்த்துட்டு அங்கேருந்து நம்ம பீச் போகிறதான் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ நாங்கள் மிட்வேல இறங்கிட்டோம். ஸோ இந்த பஸ்ஸு தான் எடுக்கணும். ஆக்சுவலாக இந்த மாதிரி வந்து எல்லா இடத்துலையும் ஒரு போர்டு இருக்கும். நம்ம அந்த பஸ் ஸ்டாப்பில் என்னென்ன பஸ் எல்லாம் வந்து நிற்குன்றதை அந்த போர்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம 89 எடுக்க போகிறோம். ஸோ அந்த 89 எந்த வழியாக போகும், எங்கே போய் இறங்க போகிறோன்றதை நம்ம அங்கே செக் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ எங்கே இருக்கோனோ அந்த போர்டில் மென்ஷன் பண்ணியிருக்கோம் மேலே. அதுக்கப்புறம் வந்து அந்த பஸ் ஸ்டாப்பில் என்னென்ன பஸ் வரும்னு அந்த போர்டில் நம்மளுக்கு தெரியும். இது கூடவே உங்களுக்கு இன்னொரு இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலாக இப்போ நம்ம அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம வந்து எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. அதனால் இங்கே வந்து சிங்கப்பூரில் ஆக்சுவலாக இன்னொரு மை டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்புக்குள்ளே போயிட்டு நம்ம எங்கேருந்து எந்த பஸ் எடுக்க போகிறோமோ அந்த பஸ்ஸோட நம்பர் போடலாம். இப்போ வந்து நாங்கள் 89 எடுக்க போகிறோம். ஸோ 89 நம்பர் போட்டு சர்ச் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம இருக்கிற பிளேஸ்க்கு அந்த பஸ் வந்து எவ்வளோ நேரத்தில் ரீச் ஆகும் அப்படின்னு மென்ஷன் பண்ணோம். லைக் நாங்கள் ஆப்போசிட் பிளாக் 756 இருக்கோம். எங்களுக்கு அந்த பஸ் வந்து 5 minutes வந்து நம்ம பஸ் ஸ்டாப் வந்து ரீச் ஆகும். ப்ளஸ் அடுத்தடுத்து ஸ்டாப் என்ன இருக்குது அப்படின்ற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அது காட்டணும். ஸோ அந்த ஃபைனல் டெஸ்டினேஷன் அந்த பஸ்ஸோட இது எல்லாமே ஃபுல்லாக நம்மளுக்கு அது காட்டும். அதை தான் நான் ஸ்க்ரால் பண்ணி உங்களுக்கு என்னோட ஹஸ்பண்டோட ஃபோனில் எடுத்து நான் உங்களுக்கு காட்டிகிட்டு இருந்தேன். ஸோ நம்ம எங்கே ரீச் ஆக போகிறோம், அடுத்தடுத்து ஸ்டாப் வரும்போதும் அதோட லொக்கேஷன் வந்து நம்மளுக்கு மாறிட்டே இருக்கும். ஸோ நாங்கள் செகண்ட் பஸ் எடுத்தோடனே லைட்டாக தூர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ பாப்பாவுக்கு வேறு லைட்டாக ஃபீவராக இருந்த மாதிரி இருந்துச்சு. நாங்கள் மழை வரதே நினச்சிக்கிட்டு இருந்தோம். அவள் உடனே வந்து ரெயின் கோ அவே அந்த பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டு இருந்தா. ஸோ ஏசியும் ரொம்ப கூலிங்காக இருந்துச்சு. பாப்பாவுக்கும் கொஞ்சம் ஃபீவராக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ ஏசி வேண்டான்னு சொல்லிவிட்டு அதை நான் க்ளோஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அவளும் அதை பார்த்து ரெயின் கோ அவே பாட்டு பாடிட்டே இருந்தா. ஸோ ஆன் த வே வந்து நிறைய ஷாப்பிங் மால்ஸ்லாம் இருந்தது. அதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். நானும் இந்த பக்கம் வந்தது கிடையாது.
ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நானும் என்ஜாய் பண்ணிட்டு தான் இருந்தேன். பாருங்கள் நீங்களும். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம ரீச் ஆகிட்டோம். இன்னும் 2 ஸ்டாப்பிங்கில் நம்ம இறங்க வேண்டிய இடம் வந்துடும். இறங்கினதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம ரிவர்ஸில் ஒரு 5 மினிட்ஸ் வாக் பண்ணோம் அப்படின்னா ராமர் கோயில் வந்துடும். ரொம்ப அழகாக இருந்தது. ஆக்சுவலாக ரொம்ப சந்தோஷமாகவும் மன நிறைவாகவும் இருந்துச்சு. பார்த்திங்கன்னா நம்ம ராமர் கோயிலுக்கு வந்தாச்சு. உள்ளே நிறைய சாமி இருந்துச்சு. ஆக்சுவலாக இதான் என்ட்ரன்ஸ். இங்கே வந்து ஏதாவது ஈவெண்ட்ஸ் ஏதாவது பண்ணணும் அப்படின்னாலும் அங்கே நம்ம உள்ளே பண்ணலாம். அதுக்கான ஸ்பேஸ் இருந்தது. அதுதான் அவங்க வந்து அங்கே போர்டு போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ உள்ளே போன உடனே முதல்ல வந்து நம்ம விநாயகர் இருந்தார். அதுவும் அரசமர விநாயகர். அதுக்கப்புறம் வந்து இன்னும் 2 சாமி இருந்தாங்க, புத்தரும் இருந்தாங்க. ஸோ அரச மரத்துக்கு பேக் சைட்லேயே பார்த்திங்கன்னா ராகு கேது சாமியும் இருந்தாங்க. ஸோ எல்லாரையும் ஒரு வாட்டி கும்பிட்டு வந்து திருப்பி 2வது வாட்டி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இங்கே வந்து லைனாக வந்து சாமி இருந்தாங்க. முதல்ல பஞ்சமுக விநாயகர், அடுத்து ராமலிங்கேஸ்வரர் சிவன் டெம்பிள், அதுக்கப்புறம் வந்து பர்வத வர்தினி அம்பாள் கோயில் இருந்தது. அதுக்கு பக்கத்துலேயே முருகர் இருந்தது, ஸ்ரீ சுப்பிரமணியர், அதுக்கப்புறம் புவனேஸ்வரி அம்மாள், அதுக்கப்புறம் வந்து முத்துமாரி அம்மன், அதுக்கு பக்கத்துலேயே வந்து நவகிரக யந்திரம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பக்கத்தில் ஆத்மலிங்கம் இருந்தது. ஆத்மலிங்கத்துக்கு நம்ம எப்படி பூஜை பண்ணணுன்றத ஒரு ப்ரொசீஜர் மாதிரி மேலே ஸ்டிக் பண்ணியிருந்தாங்க. அதை வச்சு நம்மளே வந்து நம்ம கையால் வந்து அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணிக்கலாம். அது பக்கத்துலேயே வந்து இன்னும் ஒரு சின்ன மடத்தில் ராமரோட விக்கிரகம் எல்லாம் வச்சுருந்தாங்க. ராமர், லக்ஷ்மணர், சீதம்மா, அதுக்கப்புறம் வந்து ஆஞ்சநேயர்னு சொல்லிட்டு ஒரு மடத்தில் வந்து எல்லாரோடைய சிலையும் வச்சு அங்கே வந்து பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கும் பக்கத்தில் வந்து ராகவேந்திர சுவாமி இருந்தாங்க. இந்த மாதிரி கோயிலை சுற்றி எல்லா கடவுளையும் வச்சு அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு வந்தோம். நம்ம என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா பெரிய ஆஞ்சநேயர் இருந்தார். பார்த்தோன்னே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஸோ கொஞ்ச நேரம் அங்கே நின்று ப்ரே பண்ணிகிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம மெயினாக பார்க்க வந்தது ராமரை தான். ஸோ உள்ளே போனோடனே அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் முதல்ல ஒரு ரவுண்ட் ஃபுல்லாக சாமி கும்பிட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் தான் நான் வீடியோ எடுத்துக்கிட்டேன். ராமர் கோயிலில் வந்து 5:30க்கு வந்து ஈவினிங் வந்து அபிஷேகம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ நாங்கள் வந்தப்போ அபிஷேகம் அப்போ எதுவும் பண்ணலை. ஆல்ரெடி இது வந்து காலையில் அபிஷேகம் பண்ணதாக இருக்கும். ஸோ நாங்கள் அதை பார்த்து ரசிச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஐயர் வந்து 5:30க்கு மேலே அர்ச்சனா அபிஷேகம்லாம் பண்ணார். ஸோ அதை முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே வந்து பீச்சுக்கு கிளம்பிட்டோம். இது வந்து ஆக்சுவலாக ஹார்பர், அங்கே ஷிப்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்ருந்தோம். அப்படியே கொஞ்சம் நேரம் நடந்து கொஞ்சம் தூரமாக போனோம் அப்படின்னா இங்கே வந்து ஒரு ஸ்டாப்புக்கும் பார்த்திங்கன்னா பீச் 2, 3, 4 அந்த மாதிரி ஸ்டாப்ஸ் இருந்தது. நாங்கள் 2லேயே இறங்கிட்டு 4 வரைக்கும் நடந்து பார்த்துட்டு போயிட்டே இருந்தோம். நல்லா இருந்தது கிளைமேட்டும். மழை லைட்டாக தூரிட்டு ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ கிளைமேட் வந்து நல்லாவே இருந்தது. ஸோ ஈவினிங் 6 o'clock மேலே தான் நாங்கள் வந்து பீச் போய் ரீச் ஆகணும். கோயில்லையே வந்து ஆல்மோஸ்ட் 6 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் அங்கேருந்து கிளம்பி வந்தோம். ஸோ அடுத்த ஸ்டாப்பே தான் பீச்சு. ஸோ பார்த்துட்டு அந்த பிளேஸ்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டே இருந்தோம். நாங்கள் மட்டும் இல்லை, ஆக்சுவலாக சாட்டர்டே சண்டேஸ்னாவே நிறைய பேர் பீச்சுக்கு போவாங்க இங்கே சிங்கப்பூரில். ஸோ நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே நிறைய பேர் வந்து அங்கே என்ஜாய் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இன்னொரு கான்செப்ட் இருக்குது. ஆக்சுவலாக வந்து பீச்சில் வந்து ஒரு பிட் மாதிரி ரெடி பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல வந்து கிரில்காக வந்து ஒரு அடுப்பு மாதிரி ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம வீட்டிலேயே இருந்தே வந்து ஒரு 2-3 ஃபேமிலிஸ் போகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து அந்த கிரில் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஏதாவது வந்து சீ ஃபுட்ஸ், மீட் ஏதாவது எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா நம்ம அங்கேயே ஃப்ரை பண்ணிவிட்டு ஃபேமிலியாக உட்காந்து பேசிட்டு அதுக்கப்புறம் அங்கேயே வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு வரலாம். ஆனால் அதுக்கு வந்து நம்ம முன்னாடியே புக் பண்ணியிருக்கணும். புக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த டைம் ஸ்லாட் அலாட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுவும் இப்போ இங்கே வந்து ஒரு 2-3 ஃபேமிலிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி டென்ட் போட்டுக்கிட்டு அதுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு பசங்களை விட்டுட்டு விளையாடிட்டு அதுக்கப்புறம் அங்கே சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டுன்னு இங்கே வந்து ஒரு நல்ல வைபாக தான் இருக்கும். சாட்டர்டே சண்டேஸ் பீச் பக்கம் வந்தோம் அப்படின்னா ஸோ என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்களும் அப்படியே கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு எந்த பிளேஸில் வந்து கொஞ்சம் போய் மேட் போட்டு உட்காந்து ரசிக்கலாம் அப்படின்னு சுற்றி பார்த்துட்டே இருந்தோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 2 ஃபேமிலி இருக்காங்க. ஸோ அவங்க அந்த மாதிரி குக் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் அதையும் பார்த்துட்டு
அப்படியே போனோம். சரி ஏதாவது கூல்ட்ரிங்க்ஸ் ஏதாவது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிகிட்டு இருந்தோம், ஏதாவது இருக்கா ஷாப்ஸ் எதான்னு. ஆனால் வெண்டிங் மிஷின் இருந்தது. இது வந்து நம்ம காசு வந்து காயின்ஸ் மாதிரி போடலாம், அப்படி இல்லை நம்ம கார்டு ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான ட்ரிங்க் வந்து இதுலேருந்து கிடைக்கும். ப்ளஸ் இங்கே வந்து ஸ்நாக்ஸு சிப்ஸ் எல்லாம் இருந்தது. 2 பசங்க அதை வச்சு எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு விளையாடிட்டே இருந்தாங்க. அதையும் பார்த்து கொஞ்சம் நேரம் ரசிச்சுக்கிட்டு அங்கேருந்து வந்தோம். நாங்கள் வந்து ஒரு லொக்கேஷனில் வந்து உட்காந்துட்டோம். பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே சாங்கி ஏர்போர்ட் இருக்குது. ஸோ அங்கே வந்து ஃப்ளைட்ஸ் வந்து டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் இருந்தது. நம்ம ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணாலும் அந்த டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் ஃப்ளைட்டு வந்து வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ ஈவன் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஃப்ளைட்ஸ் வந்துகிட்டே இருந்தது. நாங்கள் அங்கே பாரு ஃப்ளைட் வருது எங்கள் பாப்பா கிட்ட காட்டிட்டு, அங்கே ஃப்ளைட் வருது பாரு, இது வந்து இந்த ஃப்ளைட்டு அது அந்த ஃப்ளைட்டுன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு உட்காந்துருந்தோம். நாங்கள் உட்காந்த இடத்துல வந்து கொஞ்சம் லைட்டிங் இருட்டு ஆக ஆக லைட் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. சரி ஓகே வேறு இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஸ்டாப்பிங் பீச் 1 சாங்கி பீச் 1 இருந்தது. ஸோ அங்கே வந்து உட்காந்துக்கிட்டோம். அங்கே வந்து நிறைய லைட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. இன்னும் நிறைய ஃபேமிலிஸ் அங்கே இருந்தாங்க, ஃபிஷ்ஷிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ விளையாடிட்டுலாம் இருந்தாங்க பசங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்துக்கிட்டு நாங்கள் வந்து மேட் போட்டு உட்காந்துருந்தோம். ஆக்சுவலி இங்கே வந்து பெருசாக ரெஸ்டாரண்ட்ஸ் எதுவும் இல்லை. நம்ம போகணும் அப்படின்னா நம்ம ஃபுட் எடுத்துகிட்டு போகிறது நல்லது, இல்லைனா ஏர்லியாக வீட்டுக்கு வந்துடும். நாங்கள் ஃபுட்டு செஞ்சு தான் எடுத்துகிட்டு போகணும். ஸோ தட் நம்ம லேட்டாக வந்தாலும் அங்கேயே சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்டும் பேக் பண்ணிட்டு தான் போனோம். ஸோ இங்கே ஷிப்ஸ் எல்லாம் அந்த இருட்ட அந்த ஷிப்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அழகாக இருந்தது. அந்த லைட்னிங் எல்லாம் போட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் பாப்பா கூட பீச்சில் விளையாடிக்கிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் உட்காந்துட்டு ஸோ ஆல்மோஸ்ட் ரொம்ப இருட்டிடுச்சு. ஒரு 10 ஆகிடுச்சு. நாங்கள் 10 வரைக்கும் அங்கேயே இருந்தோம். சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர வழியிலலாம் பார்த்துட்டே வந்துட்டுருந்தோம். பசங்கள்லாம் பபிள்ஸ் வச்சு விளையாடிக்கிட்டு இருந்தும் அங்கே இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் லேட்டுன்னு தெரியல. லேட் நைட்டாக இருந்தாலும் இருப்பாங்க. ஸோ நிறைய ஃபேமிலிஸ் வந்து அந்த கிரில்கிட்ட சமைச்சிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு பசங்களாம் விளையாடிக்கிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய பசங்க வந்து கிராக்கர்ஸ்லாம் வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. எல்லாமே சைனீஸ்காரங்க தான். ஸோ நிறைய கிராக்கர்ஸ் வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ அதையும் கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு இருந்தோம். என் பாப்பா வந்து அதையும் பார்த்துட்டு எனக்கும் கிராக்கர்ஸ் வேணும்னு அடம் பிடிச்சிட்டு இருந்தா. சரி வீட்டுக்கு போனோன்னே வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு அந்த இடத்த விட்டு நாங்களும் கிளம்புனோம். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது இந்த சாட்டர்டே. அப்படியே ரிட்டன் வந்துட்டோம். பஸ்ஸில் பார்த்திங்கன்னா நாங்கள் மட்டும்தான் இருந்தோம் அந்த டைமில். ஸோ இது எண்ட் ஆஃப் த வீடியோ. தேங்க்யூ ஃபார் சூஸிங் டு வாட்ச் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய், see you in the next video.